இந்த தமிழ்நாட்டில் இந்த ரசிய மனப்பான்மைக்கு மயங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவன் எதை பற்றி சிந்திக்க மாட்டான், சினிமாவை பார்க்க மாட்டான். சினிமா தன்னோட சொந்த வாழ்க்கையாக பார்க்கக்கூடியவன். அது மாதிரி அரசியல் அறிவற்ற அடிமைகளை அள்ளி தூக்கிட்டு போயிட்டான். 50 பேரை தூக்கிட்டான். இன்னும் எத்தனை பேரை தூக்க காத்திருக்கானோ. ஆனால் அவனுக்கு ஒரு கவலை இருக்காது அதை பற்றி. அடுத்தடுத்த மேடையில் டான்ஸை போடுவான், சாட்டையை வீசுவான், ஜாலியாக இருப்பான். ஏன்னா அடிமை தானே சாகுறான். ஏன்னா ரொம்ப இழிவானவன். நம்மளை நம்பி வர்றான். முட்டாள் என்னது, எதையும் சிந்திக்காதவன். ஏன்னா நாம் சினிமா நடித்து பணம் சம்பாதிச்சோம். அந்த சினிமா நடித்தாவே கடவுள் நினைக்கிறான், நம்மளை தூக்கி கொண்டாடுறான்.